பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ பாருங்களேன், திருமணங்களை விட விவாகரத்து அதிகமாயிருச்சு. எத்தனை திருமணங்கள் நடக்குதோ அதை விட அதிகமாக விவாகரத்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், இல்லை டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நண்பர்கள் வட்டத்தில் இருக்கலாம், உறவினர்கள்கிட்ட இருக்கலாம். ஏன் டைவர்ஸ் அதிகமாகிருச்சு அப்படின்னா, எல்லோரும் நம்ம நிறைய காரணம் சொல்லலாங்க. ஜாதகம் பொருந்தி போலன்னு சொல்லலாம், ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா. மனம் சார்ந்த பிரச்சனைகள் சொல்லலாம், இல்லை வேலை இல்லை, அவர் என்னை பார்த்துக்கல, குழந்தை இல்லை, ஏதோ ஒன்று. என்னதான் இருந்தாலும் பாருங்களேன், விட்டு கொடுக்குற மனம் இல்லை. இப்போ அன்பும் குறைஞ்சிருச்சு. நீ எப்படி என்னை எதிர்த்து பேசலாம், என்னுடைய உரிமையில் நீ எப்படி தலையிடலாம் அப்படின்றது வந்துருச்சு. நீ சம்பாதிக்கிற பணம் உனக்கு, நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு அப்படின்னு வந்துருச்சு. குடும்பத்தில் பாதி பாதி நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே அன்புன்றது குறைஞ்சிருச்சு. கடைசியில் நாம் இது எல்லாமே ஒரு மெட்டீரியலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி நாம் வாழ்வதற்கு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் பணம் தேவையோ அதை விட நாமே ஒரு மிஷின் மாதிரி ஆகிட்டோம். இப்போ நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மிஷின் மாதிரியான ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு. இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால இயந்திரத்துக்கிட்ட எங்கெங்கே அன்பை எதிர்பார்க்க முடியும்? இயந்திரம் என்றைக்கு இருந்தாலும் இயந்திரம் தானே. 1000 ரோபோ வைக்கலாம், அழகழகாக வைக்கலாம், இருந்தாலும் அன்பு அப்படின்றது மனித பிறவிக்கு இறைவன் கொடுத்தது இல்லையா. எந்த பிறவியாக இருந்தாலும் இந்த பூமியில் ஒரு உயிர் தோன்றுச்சு அப்படின்னா அன்பும் கருணையும் இரக்கமும் அதுக்குள்ளேயே கொடுத்துருக்கிறாரு இறைவன் நமக்கு. ஆனால் இந்த அன்பு குறைவதன் காரணமாக தான் விவாகரத்து பெருகுது. நாம் வெளியே சொல்லுவோம், இவர் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, சரியான வருமானம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. பாருங்கள், வருமானமே இல்லைனாலும் மனது ஒத்தி அந்யோன்யமான தம்பதிகள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. உடல்நிலை பிரச்சனையாக இருந்தாலும் அதை சகித்து கொண்டு வாழக்கூடிய மனைவிமார்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. கணவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, மனைவிக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கை போயிடுச்சு, கால் போயிடுச்சுனாலும் அவர்களால் இடுப்புக்கு கீழே ஃபங்க்ஷனே ஆகலை அப்படின்னு சொன்னாலும் அதையும் பொறுத்து கொண்டு வாழக்கூடிய தம்பதிகள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்போ அங்கே அடிப்படையில் என்ன இருக்குன்னா அன்பு. ஒருவர் மேல் ஒருவருக்கு உள்ள அளவிற்கு அதிகமான அன்பு, விட்டு கொடுக்கும் தன்மை, அதுதான் அவர்களை வாழ வைக்குது. அப்போ விவாகரத்து செய்கிறவர்கள்கிட்ட எல்லோரிடமும் இல்லை, ஆனால் பாதிக்கு மேற்பட்டவர்களிடம் அன்பு குறைஞ்சிருது. எனக்கும் அவளுக்கும் ஒத்து போல, விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலை. அதுக்காக தான் அவங்க விவாகரத்து போகிறாங்க. அன்பு மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியாது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, லவ் பண்ணோம், நாங்கள் 8 வருஷம் லவ் பண்ணோம், 10 வருஷம் லவ் பண்ணோம், நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரி லவ் பண்ணவங்க திருமணமாகி 1 ஆண்டு கூட அவங்களால தாண்ட முடியறதே இல்லை. அப்போ சொல்லுவாங்க, லவ் பண்ணும்போது அவர் வேறு மாதிரி இருந்தார், அந்த பொண்ணு வேறு மாதிரி இருந்தாங்க, ஆனால் திருமணம்னு வந்தோடனே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லவ் பண்ணும்போது வேறங்க, இங்கேயும் அம்மா அப்பா இருப்பாங்க, அங்கேயும் அம்மா அப்பா இருப்பாங்க, இல்லைனா இவங்க தனியாக வளர்கிறாங்க அப்படின்னாலும் அவர்களை கேட்கறதுக்கு அப்படின்னு ஒன்றும் இருக்காது. எந்த வித மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது காதலிக்கும் பொழுது. ஆனால் திருமணம் அப்படின்ற ஒரு ரவுண்டுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே அவங்க வந்த பிறகு கமிட்மெண்ட் வந்துடும். நீ என் மனைவி தானே, நீ என் கணவன் தானே, நீ இதை செஞ்சால் என்ன, இதை நீ செஞ்சு தான் ஆகணும், இது மனைவிக்கான கடமை, நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் நினைக்கிறதாலையும், ஒரு ஆணுக்கான கணவனுக்கான தகுதி நீ என்னை பார்த்துக்க வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது அப்படின்னு ஒரு மனைவி நினைக்கிறதாலையும் அங்கே விட்டு கொடுக்குற மனப்பான்மை குறைஞ்சிறதுனாலையும் பிரச்சனை பெருசாகிறது. அதுவும் தன்னுடைய பிரச்சனைக்கு 3வது 4வதாக வரக்கூடிய நபர்கள் அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுது அது இன்னும் பலவீனப்பட்டுடுது. அன்பு ரொம்ப பலவீனமாயிடுது. அப்போ 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை 3வது நபர்கிட்ட சொல்லும் பொழுது, நீ என்னை பற்றி இதை சொன்னியா, நான் உன்னை பற்றி அதை விட அதிகமாக சொல்கிறேன். எப்போவுமே மனித மனம் நான் ரொம்ப நல்லவ அப்படின்றத உறுதிப்படுத்தணும்னு நினைக்கும். எல்லாருமே பாருங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் மேலே தப்பு இல்லை, நான் சரியாக தான் செஞ்சேன், நான் ரொம்ப நல்லவ அப்படின்றத நாம் இந்த உலகிற்கு பறைசாற்ற விரும்புகிறோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அப்படி இல்லைன்னா எல்லா தப்பும் எந்த தான் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று 0ல் இருக்கிறோம், இல்லைன்னா 100ல் இருக்கிறோம். நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல. இந்த வாழ்க்கை சரியான விகிதத்தில் கொண்டு போவதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கோ
இப்போ யாரும் இல்லை, கற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராகவும் இல்லை. அந்த காலத்தில் விவாகரத்து இல்லையா அப்படின்றதை விட அந்த காலத்தில் விவாகரத்து குறைவாக இருந்தது. அவங்க கொஞ்சம் பயந்தாங்க, பெற்றோர்களுக்கும் ஊருக்கும் கொஞ்சம் பயந்ததுனால விவாகரத்து குறைஞ்சதே தவிர, இப்போ இது என்னுடைய வாழ்க்கை, நான் யாருக்கும் பயப்படணும், காரணம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நம்முடைய மனம் நினைக்கிறதுனால விவாகரத்துகளும் பெறுகிறது. என்னதான் எத்தனை வருஷம்தான் காதலித்து கல்யாணம் செய்தாலும் அவர்கள் திருமணம் முறிந்து செல்வதற்கு அடிப்படை காரணம் அன்பு இல்லாதது தான். அப்போ அன்பும் இந்த விட்டு கொடுக்கும் தன்மையும் வளர்வதற்கு மலர் மருத்துவத்தில் மலர் தேவதைகள் இருக்கிறார்கள். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாருக்கு தேவையோ, நான் எல்லார் மேலே அன்பு செலுத்திகிட்டே இருக்கிறேங்க, நான் எல்லாருக்கும் அன்பு கொடுக்குறேன், ஆனால் என் மேலே அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை, எல்லோருமே ஒரு தேவைனா தான் என்னை உபயோகப்படுத்துகிறாங்க, என்னை உபயோகப்படுத்தின பிறகு தூக்கி போட்டுடுறாங்க, என்னுடைய அன்பை, என்னுடைய ஏமாளித்தனத்தை, நான் விட்டு கொடுக்கும் தன்மையை எல்லாரும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நமக்கு சில நேரங்களில் தோணும். ஏன்னா இந்த உலகம் அப்படி தானே, என்ன இருந்தாலும் அன்புன்றது எதிர்பார்க்காதது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இந்த வாழ்வு நாம் பலமாக வாழ்வதற்கு அன்பு ரொம்ப பெரிய தூண் மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். விட்டு கொடுக்கும் தன்மை வளர்வதற்கு மலர் மருத்துவம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். இப்போ பாருங்களேன், விவாகரத்து பண்ணிடுறாங்க, எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனால் விவாகரத்து முடிந்த பிறகு அந்த குழந்தைங்க என்ன ஆகும்னு இவங்க யோசிக்கிறதே இல்லை. இவர்கள் விவாகரத்து முடிஞ்சு ஏதோ ஒரு ஈகோ, இவங்க தனியாக போயிடுறாங்க, அவங்க தனியாக போயிடுறாங்க, குழந்தை ஒன்று அம்மா பக்கம் வருது இல்லை அப்பா பக்கம் வருது. ஆனால் அந்த குழந்தைகள் மனநிலையை யாருமே பெரிதுபடுத்துவதில்லை, பெருசாக பார்க்கறதில்ல. இப்போ நாம் அதை நிறைய பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? நிறைய பிரபலமானவர்களின் வாழ்க்கை, அவங்க உண்மையிலே பிரிகிறாங்களோ இல்லையோ, நமக்கு ஏதோ காதில் கேட்டோம், ஏதோ பேசணுன்றதுக்காக அதை மிகைப்படுத்தி பேசுறதும் அந்த குழந்தைகளின் மனநிலையை நிச்சயமாக பாதிக்கும். நாம் யோசிக்க மாட்டேங்கிறோம். நம்ம வீட்டில் இதே ஒரு பிரச்சனை வந்து நம்ம குழந்தைய யாராவது பேசும்பொழுது நமக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி தானே அவர்கள் வீட்டுக்கும் அவர்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளும் அப்படின்றத நாம் உணர்றதே இல்லைங்க. எப்பயோ மற்றவங்க மேலே பழி போட்டே நம்ம வாழ பழகிட்டோம் இப்போ. ஆனால் அந்த குழந்தைகள் இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கிறதா, குழந்தைகளுக்கு அம்மாவும் தேவை, அப்பாவும் தேவை, ஆனால் ஒரு இடத்துல தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க பாருங்களேன். அவங்க வளர்கிற சூழ்நிலை, ஸ்கூலுக்கு போனால் படிக்கிற இடத்துல, நண்பர்கள் இடத்துல, உறவினர்கள் இடத்துல எவ்வளோ குழந்தைகள் அவமானப்படும். சில குழந்தைகள் அதை தாண்டி வந்துடும், ஆனால் எல்லாராலையும் அதை தாண்ட முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. சில குழந்தைகள் தாண்டி வந்தாலும் அது அவர்களின் மனதில் மிகப்பெரிய வடுவாக பதிஞ்சிரும். அந்த குழந்தைங்க அதை மறக்காது. யாரெல்லாம் சின்ன வயசில் உனக்கு அப்பா இல்லை, உங்கள் அப்பா அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாரு, நீ அம்மா இல்லாத பையன் தானே அப்படின்னு சொல்லி வளர்க்கும் பொழுது அவங்க சின்ன வயசில் அவர்கள் பட்ட அவமானமும் காயமும் எத்தனை வயசானாலும் அது அவங்க மனசில் பதிஞ்சிருது. அப்போது விவாகரத்து செய்யக்கூடிய பெற்றோர்கள் தயவு செய்து யோசிக்கணும். நாம் உண்மையிலேயே விவாகரத்து செய்தால் நம்ம குழந்தைகளுடைய நிலை என்னாகும் அப்படின்றத யோசித்து தான் எந்த முடிவும் எடுக்க வேண்டும். அதனால தான் நிறைய பெற்றோர்கள் இந்த கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவாங்க, விட்டு கொடுப்பாங்க. இப்போ எதுவுமே நம்மளுக்கு இல்லைன்றதுனால ஒரு சின்ன பிரச்சனைனா கூட கோர்ட்டு வாசலில் போய் நிற்கிறோம், நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். வாழ்க்கை எப்பவுமே மிகப்பெரிய வட்டம், மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். இன்றைக்கி நமக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பொருள் பிடிக்காமல் போகலாம், பிடிக்காமல் இருக்கிற பொருள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். விவாகரத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிற கணவன் மனைவிகள் கொஞ்சம் பொறுமையுடன் கையாண்டால் ஒருவேளை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? முயற்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, கல்யாணம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ தனக்கு கிடைக்கல அப்படின்னா இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் மனநிலைக்கு போகிறதுக்கும் தயாராக இருப்பாங்க. அது நம்ம நிறைய பார்க்குறோம் பார்த்தீங்களா? லவ் பண்ணிகிட்டே இருக்கு, அது ஒன் சைடு லவ்வாக கூட பாதி நேரம் இருக்கும்.
அந்த பொண்ணு நோ சொன்ன உடனே முகத்தில் ஆசிட் ஊற்றுறது, எத்தனை கேஸ் நம்ம பேப்பரில் பார்க்குறோம், நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இது ஒரு மாதிரியான மனநிலை. எனக்கு கிடைக்காத பொருள் யாருக்கும் கிடைக்கக்கூடாது, என்னை சந்தோஷப்படுத்தாத பொருள் அதுவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது, என்னை சந்தோஷப்படுத்தாதவங்க அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றது ஒரு பக்ரமான மனநிலை. மிருகங்களை விட கேவலமான மனநிலை தான் இந்த ஆசிட் ஊற்றுறது, அவங்கள கொலை பண்ணுறது, ஆளை வச்சு கொலை பண்ணுறது. இது நாள் வரை இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து பேசி அன்பை செலுத்தி காதலிச்சு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இருந்தவங்க திடீர்னு யாராவது ஒருத்தர் நோ அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது திருமணம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா, உடனே எப்படி அந்த அன்பும் அக்கறையும் பாசமும் ஒரு கொலை செய்கிற அளவுக்கு போயிடுது பாருங்களேன். அப்போது நம்முடைய மனித மனம் எப்படி இருந்த மனம் அப்படியே மாறிடுது. அது வரைக்கும் அவங்கக்கிட்ட அன்பை கொட்டின மனம் விஷத்தை கொட்ட ஆரம்பிச்சிருது. இது ஒரு வக்ர புத்தி, வக்ரமான ஒரு மனநிலை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நீங்கள் லவ் பண்ண பொண்ணை விட உங்கள் மேலே அதிகமான அன்பை செலுத்தக்கூடிய பெண் வரலாம், இயற்கை அனுமதித்தால். ஆனால் நாம் அதுக்கு டைம் கொடுக்கறதே இல்லை. உடனே ஆசிட் ஊற்றுறோம், உடனே கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம், எதையாவது எடுத்துன்னு போய் கட்டையில் அடித்து வேற அந்த உடலுக்கும் உயிருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நடவடிக்கை மாறுது. அப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு மிருகங்களை விட நாம் நம்முடைய மனம் கொடுமையாக மாறிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது எப்போல்லாம் நம்முடைய மனசு இந்த மாதிரி ஒரு மனிதனால என்னங்க மனித தன்மையோடு நடந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பேர்கிட்ட என்ன சொல்லுவோம், நம்ம மனுஷத்தன்மையோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். மனிதர்களுக்கு ஒரு மனிதத்தன்மை இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது மற்றவங்க நம்மக்கிட்ட மனிதத்தன்மையுடன் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குற நாம் அதே மனிதத்தன்மையை நாம் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். மற்றவங்க என்ன அன்பு செலுத்தணும்னு நினைக்கிற நாம் மற்றவங்க மேலே அன்பு செலுத்த தயாராக இல்லை. அப்போ எப்போ நீங்கள் உண்மையான அன்பை செலுத்துனீங்க அப்படின்னா, சரி எனக்கு அவள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் மனித தன்மை. எப்போ இந்த மனித தன்மையை மீறி அவளை கொலை செய்யணும், ஆசிட் ஊற்றணும், கை காலை வெட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அங்கே அன்பும் இல்லை, மனிதத்தன்மையும் இல்லை. அது மிருகத்தை விட கேவலமானது. இந்த அன்பு நம்மிடம் பெருகுவதற்கு நாம் தாங்க மனசை அன்போடு வச்சுக்கணும். எனக்கு அவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க ஏமாற்றிட்டாங்க, துரோகம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே மற்றவங்க மேலேயே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறத விட மற்றவங்க எப்படியாவது இருக்கட்டும். காந்தி சொல்லுவார் இல்லையா, இந்த நாடு உனக்கு என்ன செய்தது அப்படின்னு கேட்காத, நீ இந்த நாட்டுக்கு என்ன செய்தா என்று கேள் அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி, அவங்க நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கிறத விட என்னால் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம யோசித்தோம் அப்படின்னாலே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இல்லை. நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு சில ஆண்டுகள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம். முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தருளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.